பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சில நாட்களாக உனக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. எந்த காரியம் செய்தாலும் ஒரு மன நிம்மதிகள் இல்லாமல் பல தடைகளும் ஏற்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் நீ வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது என்று சில மனிதர்கள் போராடி கொண்டும் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அனைத்தும் செய்து கொண்டு வருகிறார்கள். சில உறவுகள், அதுவும் சண்டையிட்ட உறவுகள், உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும், நீ வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது, உன் உறவுகள் கூட நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று பல செய்வினைகளையும் செய்து வருகிறார்கள். அதனால் என் குழந்தை, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு வேதனைப்பட்டாலும் உன்னால் சந்தோஷமாக இருப்பது இல்லை. சில காலமாக நான் இப்பொழுது முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன், கேள். ஏனென்றால் இந்த மனிதர்களிடம் நீ சற்று விலகியே இரு. ஏனென்றால் எப்பொழுதும் துஷ்டனை கண்டால் தூர எட்டு அடி இருக்க வேண்டும் என்று சும்மாவா சொல்லி இருக்கின்றார்கள் பெரியவர்கள்? அதே போலத்தான் உனக்கு பிடிக்காத மனிதர்களிடம் நீ மிகவும் கவனமாகவும் தள்ளி இருத்தல் நல்லது. ஏனென்றால் உனக்கு உறவாடி பல செய்வினை செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் என் குழந்தை அனைத்தையும் நல்லதே செய்து வருகிறது, நல்லதே நடக்கும் என்று இந்த சாயப்பா முழுமையாக நம்புகிறது. உன் வாழ்க்கை எது செய்தாலும் காப்பாற்றுவதும் எச்சரிக்கைப்படுத்துவதும் உன் சாயப்பாவின் கடமையாகும். உன்னிடம் உறவாடி பல உறவுகளை கெடுப்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறது. உனக்கு இனி எவர்களும் கெடுதல் செய்வதற்கு நான் விடமாட்டேன். இருந்தாலும் எவர் எப்படிப்பட்டவர்? உறவாடி கெடுப்பவர்கள் யார் என்று உனக்கு முதலில் நான் தெரிவிக்க வேண்டும். அதனால் திடீரென்று உன்னை தேடி வரும் உறவுகள் நம்பாதே. நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த மனிதர்கள் நீ வாழ்க்கையில் வாழவே கூடாது என்று பல செய்வினைகளை எடுத்து கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதை செய்தாலும் சிந்தித்து செயல்படும். எதற்கும் கோபம் கொள்ளாதே. உன் சாயப்பா உன்னுடன் தான் இருக்கின்றேன். அவர்களுக்கு நான் பதிலடி கொடுக்கின்றேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். சிந்தித்து செயல்படும். நம் வாழ்க்கையில் கஷ்டங்கள், கவலைகள் என்பது வருவதற்கு மிக மிக குறைவு. அதனால் நீ எதர்ச்சியாகவும் இருப்பது, எச்சரிக்கையாகவும் இருப்பது மிகவும் நல்லது. உன் வாழ்க்கை மாறும், சந்தோஷமாக மாறும், சந்தோஷமாக இருப்பாய். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.